ஜனங்களை கொடுப்பதிலிருந்து தடுப்பு நம்மளுடைய நோக்கம் கிடையவே கிடையாது. ஆனா கொடுக்கறதுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரட்சிப்பை பெற்றிருக்கணும், அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். அந்த மாதிரியான நபர்கள் மட்டும்தான் தேவனுடைய வழிநடத்துதலின்படி தேவனுக்கு பிரியமான காரியத்தை கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்கிறதே ஒழிய நீங்க தேவனுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுகிறது நம்மளுடைய வேலை இல்லை. தகுதி இல்லாமல் நீங்கள் செலுத்துகிற காணிக்கை தேவனுக்கு அருவருப்பானது. தேவன் அவைகளை அங்கீகரிப்பது இல்லை. யூதா ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலே இருந்து கொண்டு தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது அவர்களும் சாபத்திற்கு உள்ளானார்கள். தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். காணிக்கை கொடுத்துட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொட்டும் கூடின்னு சொல்லுகிற கள்ள போதகர்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதிருங்கள். தகுதியில்லாத நபர்களாக நீங்கள் காணிக்கை செலுத்தும் பொழுது தேவ கோபத்தை உங்கள் மீது பற்றி எரிய பண்ணுமே ஒழிய உங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருபோதும் வருஷிக்க பண்ண மாட்டாது.